திமுக தலைமையிலான கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கடந்த 5 ஆண்டுகளாக தங்கள் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை. அவருக்காக ஓட்டு கேட்டு வந்தால் கல்லால் அடிப்போம் என அவருடைய தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சரான ப. சிதம்பரத்தை நோக்கி பெண்கள் ஆவேசமாக பேசியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி அருகே மித்ராவாயில் என்ற பகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தனது மகன் கார்த்திக் சிதம்பரத்திற்காக வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கார்த்திக் சிதம்பரம் தொகுதி பக்கமே வரவில்லை. மித்ராவாயில் கிராமத்திற்கு கார்த்திக் சிதம்பரம் கடந்த 5 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை. அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கிராமத்திற்குள் வந்தால் கல்லால் அடிப்போம், கார்த்திக் சிதம்பரத்திற்காக வாக்கு கேட்டு வந்தால் ப. சிதம்பரத்தையும் கல்லால் அடிப்போம் என ப. சிதம்பரத்தை பிரச்சாரம் செய்ய விடாமல் அங்கு இருந்த பெண்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள். பெண்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு ப. சிதம்பரம் புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.